வணக்கம். போன வீடியோவில் நம்ம கட்டோரி ப்ளவுஸ் ஒன்று கட்டிங் போட்டோம் இல்லைங்களா? அதை இப்போ தைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் வாருங்க. இது பாருங்க, ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, கிராஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேக் மடித்து தைச்சிக்கலாம். 1.5 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சாச்சு. இப்போ டாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள், வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மடிக்கணுன்னாக்கா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டராக அப்படியே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இதை பாருங்கள், அப்படிப்பில் கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அப்பப்போ இன்ச் டேப் வச்சு அளவு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேமாக வந்துடும். 3.5 இன்ச்சு. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. பேக்கும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுதான் மெயின். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் நம்ம கப்பு ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு இதை பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. இது நெக்கு, இது உங்களுக்கு கப்பு சைஸு. இதை பாருங்கள், ரெண்டுமே இதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் தைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க. இதுலேயே இன்னும் டிசைனாக கூட பைப்பிங்லாம் கொடுத்து கூட திருப்பி ஜாயின் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கறதுனால நாங்கள் இது மட்டும் தைக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இதுலேயே இன்னும் டிசைன்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாகவே சீக்கிரமாக தைக்கிற மாதிரி, ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு முடிச்சாச்சு. இப்போ திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க, பிரியாத இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கோங்க. இதை பாருங்கள், எடுத்து வச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் போட்டு பழகுங்க, அப்போ ப்ளவுஸில் போட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அடிப்படை தான். இதையே அழகாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்களே கேட்கவே வேணாம், உங்களுக்கே டிசைன் அதுலேயே உங்களுக்கே தெரியும். இன்னும் அழகழகாக நீங்களே தைச்சிக்கலாம். முதல்ல இது சாதாரண மாதிரி தைச்சி பழகிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டிசைனும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு போடுவாங்க, இதுலேயே ஒர்க் பண்ணி கூட போடுவாங்க. பாருங்கள், இது முடிஞ்சிடுச்சு. இப்போது இதில் டாட் பிடிக்க போகிறேன். டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த கப்பு ஈஸியாக தூக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடம் மட்டும் உங்களுக்கு இதை பாருங்கள் லூஸ் கொடுக்குது பாருங்கள்.
இப்போ இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மூன்றரை வச்சிங்க இல்லையா, 3 வச்சிங்க இல்லையா, அந்த 3ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 3. உயரம் வந்து 2.5. பாருங்க. இப்போ நான் டாட் பிடிக்கிறேன் பாருங்க. நீங்கள் நெய்ஸ் தச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இது வந்து ஃபிட்டிங்காக போடணும். இது தைக்கிறது ஃபிட்டிங்காக தைக்கணும். இங்கே மட்டும் ஒரு டாட் மட்டும்தான் வரும். பட்டன் பீஸில் மட்டும் ஒரே ஒரு டாட் வரும். ஆம்கோல் கிட்ட வராது, ஏன்னா அங்கே தையல் வந்துருச்சு, அதனால் அங்கே வராது. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு இது இல்லாமலே உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த ஒரு டாட்டும் இல்லாத உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நான். இப்போ பாருங்கள் ஃபிட்டிங்காக இருக்கும் இது. இப்போ டாட் பிடிச்சாச்சு. பண்ண போகிறேன். இது வந்து வெளிப்பக்கம் பெரிய பட்டி வச்சுக்கிட்டு, இது வந்து உள் பக்கம் வரும் சின்ன பட்டி. அது இப்போ இதுவே திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது பார்க்கவே அழகா இருக்கும். இதுக்கு முக்கியம் இந்த தையல். இதே மாதிரி அடுத்த பக்கமும் தைச்சுக்கோங்க. பாருங்க, அடுத்த பக்கம் தைக்கிறேன். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு ஒரு படிமான தையல் 2 தையலாக போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இதை இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைக்கணும். மூன்றரை வச்சுருக்கேன். மூணு, அதே 3 இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிவிடுங்க. இதே அளவு வச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மடித்து இதை தைச்சிக்கலாம்.
அந்த பக்கம் முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் மடித்து தைக்கிறேன். இது கொக்கு பீஸ். இது இது படிமான தையல். இப்போ இதை மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, கொக்கி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ காஜா பீஸ் எடுக்க போகிறேன். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படியே தைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அது உள்ளே வந்து உங்களுக்கு காஜா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட அளவு மாறலை. இங்கே பாருங்கள், அளவு மாறலை. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டரு 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இது இந்த பக்கம் இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்க, 2 பக்கமும் கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்க, அளவு கொஞ்சம் கூட மாறல. பாருங்க, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. பாருங்க, அளவு கொஞ்சம் கூட மாறாத கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கை ஜாயின் பண்ணிடலாம். கை மட்டும் ஷேப் எடுத்துக்கலாம். பாடிக்கு நம்ம ஷேப் எடுக்கல, அதுக்கு எடுக்கவும் வேணாம். பாருங்க, ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கோங்க. கை ஜாயின் பண்ணலாம். ஆமாம், ஷேப் எடுத்தது வந்து ஃப்ரண்ட்டில் வரும், ஷேப் இல்லாதது வந்து பேக்கில் வரும். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணுறேன். பாருங்க, கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதை வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க. அளவு மாறாத இருக்கும். இப்போ இது இந்த பக்கம் மட்டும் மேலேருந்து தையல் வரும். அளவு எடுக்கிறேன் பாருங்க. இது கை சுத்தளவு 6. ஒரு சென்டராக ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 3 அளவு வச்சாலும் 3 அளவு வச்சாலும் ஒரு அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு 6.75 இங்கே ஆம்கோல்லேருந்து கீழே வந்து 7.5 இப்படி மார்க் பண்ணிவிட்டு
நேராக தைச்சிட்டு வந்துருங்க. இப்போ உடம்பு சுத்தளவு, இதில் இந்த பாருங்க, இதில் வந்து கொக்கி பீஸ்லேருந்து வரும் 9.5 9.5. இங்கே நீங்கள் இது எடுத்துருக்கீங்க இல்லையா, ஒரு டாட் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து கொக்கிலேருந்து ஆம்கோல் கிட்ட உடம்பு சுத்தளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து 9. இந்த நீங்கள் டாட் எடுத்துருக்கீங்க இல்லையா, இதிலேருந்து 8.5. இப்போ 8.5. இப்போ இடுப்பு சுத்தளவு 7.5. இதுதான் இவங்க அளவு. அப்படியே நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் அளவு எடுக்க போகிறோம். இதில் வந்து காஜாவிலேருந்து வரும், இந்த பக்கம் மட்டும் இப்படி இருந்து வரும், கீழேருந்து மேலே வரும். இப்போ பாருங்கள், இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இது நீங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வந்து 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டுருக்கீங்களா, இதுலேருந்து தான் அளவு எடுக்கணும். எக்ஸ்ட்ரா துணியிலேருந்து அளவு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கொக்கி போடும்போது இந்த துணி வந்து உள்ளே போயிடும். இந்த அளவு தான் நமக்கு மெயினு, 7.5. இப்போ நீங்கள் டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த டாட்லேருந்து 8.5. இப்போ இங்கேருந்து ஆம்கோல் கிட்ட வரும் 9.5. அளவு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், 8.5 7.5 8.5 9.5 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். நேராக ஒரே அளவு. இது அப்படியே ஒரு தையல் 1 இன்ச்சு மடிச்சுட்டு மடிச்சுட்டு இங்கேருந்து அளவு எடுக்கணும். 6 கை சுத்தளவு 3.5லேருந்து ஒரு கணக்கெடுத்து இதுலேருந்து 6.5 ஆம்கோல்லேருந்து 7.5. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வேலையை முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கழுத்து பீஸ் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், தையல் கொஞ்சம் கூட அளவு மாறாத கரெக்டாக வந்து உட்காந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆம்கோல் கிட்டலாம் ஈடும் தாழ்த்தியமெல்லாம் வரல. இந்த பாருங்க, கரெக்டாக தையல் வந்திருக்கு பாருங்கள், அழகாக வந்துச்சு. இப்போ 2 கொக்கி பீஸும் காஜா பீஸும் வச்சாச்சு இல்லைங்களா, அது ரெண்டுமே ஒன்றா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தைச்சிட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். இப்போ கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம துணி ஜாயின் பண்ணிடலாம். நெக் பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது ஒரு படிமான தையல்.
சின்ன ஒரு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நெக்கு பீஸு ஜாயின் பண்ணியாச்சு. இது படிமான தையல் போட போகிறேன். இப்போ பாருங்கள். போட்டுக்கோங்க. அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கையை மிஷின் தையல் தான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே தையல் போட்டுடுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த ப்ளவுஸே முடிஞ்சிடுச்சு. இதுக்கு கொக்கி காஜா மட்டும்தான் எடுக்கணும். எடுத்தால் அந்த வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த ரவுண்டாக உங்களுக்கு தையல் தெரியுது பாருங்கள். இது மாதிரி வந்தால் தான் அதுக்கு பேர் வந்து கட்டோரி ப்ளவுஸ். இது இந்த கட்டோரி மாடல்லையே நிறைய மாடல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வணக்கம்.